அனைவருக்கும் வணக்கம். இந்த மாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும், அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தை காலபுருஷன் என்னும் உருவமாக கொண்டால் மேசராசி கபாலம் என்பதை போல ரிஷபராசி முகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார். ரிஷபராசியில் பிறந்தவர்களை எதிர்த்து போராடுவது கடினம். உங்களை எதிர்ப்பவர்கள் தான் தோற்று போவாங்க. எதிரிக்கு எப்பொழுதுமே நீங்கள் சவாலாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் நீங்கள் இயல்பிலேயே சாதுவாக தான் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதார புருஷராக திகழக்கூடியவர்கள். உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதலை பெற்றுத்தரும். பொது காரியங்களில் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த வேலையை செய்தாலுமே அதிலும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். எதையுமே சூட்சுமமாக புரிய வைப்பதில் நீங்கள் மிகப்பெரிய கெட்டிக்காரராக கூட இருக்கலாம். உங்களின் எண்ணத்தை முகம் குறிப்பிலாயே எதிரில் இருப்பவர்கள் உணர்ந்து விடுவாங்க. அதே போன்று மற்றவர்களை கணிப்பதில் நீங்கள் கில்லாடி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கிறார். குருவின் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் குருவும் என குரு சுக்கிர பரிவர்த்தனை நடக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்ர நிலையில் இருப்பதால் 5ஆம் இடத்துக்கு கேது இருக்கிறார். தொழில் கர்மஸ்தானமான உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி புதன் சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு இணைந்திருப்பதால் உங்களுக்கு இந்த மாசி 1ஆம் தேதியிலிருந்தே சூரிய பயிற்சி நடக்க இருக்கு. மாதம் முழுவதும் சூரியன் திக்பலத்தில் இருந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மாசி 17ஆம் தேதி வசீகரமாக போகக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் உங்களை ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவதால் சனியின் பலம் குறையக்கூடியதாகும். இதனால் உங்களுடைய உடல்நலம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த நோய்கள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. பொதுவாக சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். ஏதோ ஒரு காரணத்தினால் பாதிக்கப்பட்டு மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் சஞ்சாரங்கள் இந்த வாரத்தில் அனுகூலமான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார். தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் தோற்று போவாங்க. குடும்பத்தில் குழப்பமான ஒரு நிலை நிலவும். கவலையால் உடல் நலம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் புதன் 10ஆம் வீட்டில் இருக்கார். பெண்களால் உங்களுக்கு பணவரவு உண்டாகக்கூடியதாகும். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் விரோதமாக நடந்து கொள்ள நண்பர்களாக மாறிவிடுவாங்க. வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். மனதுக்கு பிடித்தமான மங்கையுடன் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. ஊக்கத்துடனும் உங்களுடைய தொழில்களை நீங்கள் நடத்துவீங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அது மகிழ்ச்சியான மனநிலைக்கு மாறக்கூடியதாகும். வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களை துணிவோடு தொழிலை நடத்தக்கூடியவராக இருக்கார். வேண்டாத விரோதிகள் நீங்கள் பணிந்து போகக்கூடியதாகவும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த செலவுகள் இல்லை. பிள்ளைகளின் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது.
அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது. உழைத்தால் அதற்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான். தினமும் வீட்டில் தீபமேற்றி சிவனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்குது. வியாபார விற்பனை உங்களுக்கு லாபம் திருப்தி தருவதாக இருக்குது. பங்குதாரர்கள் உங்களுக்கு முயற்சிகளுக்கு உதவி செய்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் கடன்பட நேரிடலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக தொடர்பான சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான உங்களுக்கு வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி சிவனுக்குரிய மந்திரங்களை 27 முறை உச்சரிப்பதன் மூலம் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நல்ல ஒரு பலன்களாக தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டியதும் நல்லது. குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை தன வரவில் எந்த ஒரு அடையாளமும் ஏற்படுவதில்லை. தொழில்துறையில் வியாபாரிகள் மனதில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. உத்தியோகர்கள் கூடுதல் உழைப்பு காரணமாக மன உளைச்சல் அடைவாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மன அழுத்தங்கள், அஜீரண கோளாறு, தலைவலி போன்றவை ஏற்பட வாய்ப்பிருப்பதால் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எதிர்பாராத தனவரவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். பக்தி பரவசம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு முன்பின் தெரியாதவர்கள் கூட உதவிக்கு வருவாங்க. மேடை பேச்சாளர்கள் அவர்கள் பேச்சு வன்மையினால் வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. புதிய தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் லாபம் அதிகரிக்கும். பணி உயர்வு, அதிகாரிகளால் பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும். பதவி உயர்வின் மூலம் பண பயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. புதிய வியாபாரம் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் குவியும். திட்டமிட்டு புதிய விரிவாக்கங்களை நீங்கள் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேரும். வரவு செலவு உங்களுக்கு இரண்டுமே கிடைக்கக்கூடியதாகவும் இனிமையான மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான நாட்களாக தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரம் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய முற்றுக்கட்டைகளை நீங்கள் முறியடிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீங்கள் சந்தித்த நபரின் வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதே போல் இன்பம் துன்பம் கலந்தது தான் வாழ்க்கை. எனவே உங்களுடைய சங்கடங்கள் வந்தாலுமே கலங்காதீங்க. கேளிக்கைகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.